உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2026 வருஷம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். இன்னைக்கு சனிக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். சனி பகவான் இன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தில் 11 மணி 6 நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்றார். பிறகு திருவோணம் நட்சத்திரத்தில் அடுக்கிரகம் பண்ண போறார். மேஷராசி என்பர்களே, ரொம்ப நாளாக வேலை கிடைக்காத வாழ்க்கை இன்னைக்கு வேலை கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் புதனமும் கூடியிருக்கா. அண்டைய வீடுகள்லேருந்து சிலருக்கு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வேலை பார்க்குற இடத்துல சில தொந்தரவுகள் இருக்கும். அது பெருசுபடுத்திக்கப்படாது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் மன திண்மையோடு இன்னைக்கு இருக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு விருத்தகிரீஸ்வரரை வழிபடக்கூடிய வாழ்க்கை பெரிய வெற்றி வரும். மேஷராசிக்காரா விருத்தகிரீஸ்வரரை வழிபடக்கூடியவர்களுக்கு பெரிய வெற்றி வரும். பிஸ்னஸில் லாபம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள் பிற்பாதிக்கு மேலே உங்களுக்கு நன்னா இருக்கும். வெளியூர் பயணங்கள் இன்னைக்கு சிலருக்கு அமையும். தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு செய்தி எதிர்பார்க்கிறீர்கள், அந்த செய்தி வந்து சேரும். பார்ட்னர் ஒருவரால் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீர்கள், அதில் ஒரு பார்ட்னரால் பிரச்சனைனா அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் சிலருக்கு பார்க்கணும், இடுப்பு எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சிலருக்கு இருக்கு. ஆஃபீஸில் ப்ரமோஷன் எதிர்பார்த்துருப்பீர்கள், அதை பற்றின ஒரு தகவல் வந்துட்டு போகும், வரும். இன்னைக்கு கல்யாண விஷயத்தினால் குடும்பம் களைகட்டும், கல்யாண பேச்சினால. மிதுனராசி அன்பர்களே, பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பேசப்படாதுன்னு சொல்லுவாள். அது இந்த நாள் தான். நம்ம என்ன பேசினாலும் அந்த செய்தியை இப்போ ஆஃபீஸ்லேயே ஒருத்தரை பற்றி பேசுவோம். ஒரு உயரதிகாரியை பற்றி நீங்கள் பேசின்னு இருப்பீள், அவர் பக்கத்தில் இல்லையே தைரியமாக ஒரு விஷயத்தை சொல்லுவேள். அதை கண்டுக்காத மூக்கு வச்சு திரிச்சு கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பா, உங்களுக்கு எதிராக பண்ண பார்ப்பா. இன்னைக்கு கவனமாக இருக்கணும். ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். பொதுவாகவே தொண்டை சம்மந்தப்பட்டது, எலும்புகள் சம்மந்தப்பட்ட, நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். ஏதாவது ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு ஹெல்த் விஷயத்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பயணங்களை அவாய்ட் பண்ணிருக்கோம். பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் தொழில் வளம் பெருகும், கல்வியில முன்னேற்றம் இருக்கும். கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்கு வர ரொம்ப விசேஷம். நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும். முக்கியமான நபரை போய் இன்னைக்கு ஒருத்தரை பார்ப்பீங்க. நீங்க பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும். வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு வேலை சம்பந்தமான சில மனக்குழப்பங்கள் இப்போ இருக்கும். ஃபாரினில் இருப்போமா, இந்தியாவை பார்த்து திரும்பிடலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் வரும். இதுக்கு எங்கே ஆன்சர் கிடைக்கும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதுக்கு பதில் இருக்கும், அதை பார்க்கணும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அது ஒரு விசேஷம். உங்களுக்கு பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்க போகிறது. நிறைய செலவுகள், சுப செலவுகள் இன்னைக்கு ஆகும். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிற ஒரு நல்ல நாள். புதுசாக வேலை எதிர்பார்க்கிறீங்களா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு கடன் உதவி எதிர்பார்க்கிறீங்களா, கடன் உதவி கிடைக்கும். ஆனால் சில பேர் மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவு இருக்கும். அவள் விபரீதமாக சில விஷயங்களை பண்ண பார்த்து, உங்களுக்கு எதிராக பண்ண பார்த்து தோல்வி அடைவா. அதுதான் முக்கியம். எதிரிகளால் தொந்தரவு உண்டுன்னா இருக்கு சார், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்ங்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அப்படித்தான் இருக்கும். அட்டமத்தில் செவ்வாய் சனியோடு சேர்ந்துருக்கார் இல்லையா, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் என்ன வேணா பண்ணிட்டு போறா, நீங்க ஜெயிப்பள். அப்படிப்பட்ட நேரம். குரு லாபத்தில் இருக்கார். அப்ப நல்ல வேலை கிடைக்கும், நல்ல கடன் கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். காதல் ஈடுபாடு இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்கும்.
பொழுதுபோக்கு விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும், ரொம்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கன்னிராசிக்கார ஆளுக்கு தோணும். புதிய வீடு மனை வாங்கலாம் அப்படின்னு தோணும், ஒரு சைட் விசிட் போயிட்டு வருவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நண்பர்கள்ட்ட மனசு விட்டு பேசுவள். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பிஸ்னஸில் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நாள். துலாம் ராசி அன்பர்களே, ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். சந்திர பகவான் உங்கள் லாபாதிபதி சாரத்தில் இன்னைக்கு போறார். புதுசாக வேலை கிடைக்கும், அந்த யோகம் இருக்கு. சில இடங்களில் பிள்ளைகளுக்கு அப்பாவோட ஒரு கருத்து மாறுபாடு இன்னைக்கு வரும். இந்த நாள் வேலை பார்க்குற இடத்துல பொறுமையாக செயல்படணும். யாருக்கு பற்றியும் நீங்கள் விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும், கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வயத்துக்கு ஒத்து வர உணவுகளை தான் இன்றைக்கி எடுத்துக்கணும். இந்த நாள் பிஸ்னஸுக்கு ஒரு கடன் உதவி கேட்டெல்லாம் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடலாம். இன்டர்வியூ அட்டர்மனுகள் வேலை கிடைக்கும். பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும். மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்கிறீர்கள், அது இந்த நாள் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் 2ஆம் இடத்துல போய் உட்கார போறார். நல்ல தன லாபம் தருவார். திடீர் தனவரவு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் ஒரு பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு யாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுக்கப்படாது, நானாச்சும் செய்தறேன்னு சொல்லப்படாது. அதே போல இந்த நாள் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு வரும். குடும்ப வருமானம் பெருகும். மகர ராசி அன்பர்களே, சந்திர பகவான் நம்ம ராசிக்கு வர கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மான பாருங்க, அந்த மாதிரி தெய்வ அனுக்கிரகம் உள்ள நாள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி சிலர் மகிழ்வுகள். இப்போ கல்யாண விஷயம் ஃபிக்ஸ் ஆகும். சில குடும்பங்களில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடும். கும்பராசி அன்பர்களே, படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஈடுபாடு கல்வியில் இப்போ வரும். சில பேருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். வேலை மாறுவீர்கள். சில பேர் இன்னைக்கு வேற வேலை மாற்றம் செய்வீர்கள். கடன் தொல்லைகள் சிலருக்கு இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் இந்த கடன் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். இது நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் லாபத்தில் இருக்கார், மிகுந்த நன்மைகளை தருவார். சூரிய பகவானும் நம்ம ராசியில் இருக்கார். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். எதிரிகள் வெல்லக்கூடிய நாளாக இருக்கு. அதனால எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய அவசியம் உண்டு. மனைவி பக்கபலமாக இருப்பார். குடும்பத்தில் சுப விஷயங்கள் கூடி வரும். நல்ல நண்பர்களே, நாளைய பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.